இப்பொழுதும் கூட சின்ன ஒரு மெசேஜுக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலிருந்து 13வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஜட்ஜஸ் 13:1. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் இந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் பிலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுத்திருக்காரு அடிமைகளாக. எதனாலன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க கீழ்ப்படியாம இருந்ததுனால தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பிலிஸ்தியர்களுடைய கையில அடிமைகளாக ஒப்பு கொடுத்தாரு. 2-3-4 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அந்த நாட்கள்ல அப்படி இருக்கும் பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் அங்க இருந்தாரு. அவர் பேரு தான் மனோவா. அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க பிள்ளை பாக்கியம் அவங்களுக்கு இல்ல, பிள்ளை பிறக்காதனால மலடியா இருந்தாலும் சொல்லி நம்ம பாக்குறோம். 3-4 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அந்த மனோவாவுடைய மனைவி கிட்ட தூதனானவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறப்பாங்கன்னு சொல்லி தூதர் அவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்க கொடுக்கறாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தூதன் கொடுக்கறாருன்னா, 4வது வசனம், ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதிருக்கும்படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாது இருக்கும்படிக்கும் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு மனோவாவுடைய வைஃப் கிட்ட சொல்றாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது. கருவுல இருக்கும் பொழுதே பிள்ளைய தேவன் அபிஷேகித்திருக்கிறாரு, தேவனுக்காக அவன் ஊழியம் செய்ய போறாரு. அதனால இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மனோவாவும் அவங்களுடைய மனைவி என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளைய பத்திரமாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படியாக அவங்க வளர்த்தி கொண்டு வர்றாங்க. அவர் பிறந்து அவர் தான் சாம்சன் சொல்லி நம்ம பாக்குறோம். அவர் வளர்ந்த பிறகு அவர் இந்த கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அவர் பிரேக் பண்றாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, பிலிஸ்தியர் பெண்ணை அவர் மணந்து கொள்றாரு. ஆனா அது அவனுக்கு இருதய வேதனையாக முடிந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஒரு சில காரியத்தினால அந்த மேரேஜ் அது அவங்க ஒன்னா வாழ முடியாம இருந்துச்சு. திரும்ப அவங்க அந்த மனைவி கிட்ட போறாரு சாம்சன். அப்போ மனைவி வேறொருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டதுமே கோபத்துல அவர் என்ன செய்யறாருன்னா, அநேகரை கொலை செய்யறாரு. அநேக பிலிஸ்தியரை சாம்சன் கொலை செய்யறாரு. அந்த பிலிஸ்தியர் என்ன பண்றாங்கன்னா, இந்த பெண்ணையும் அந்த அப்பாவையும், சாம்சன் திருமணம் பண்ண அந்த பெண்ணையும் அந்த அப்பாவையும் வீட்டிலேயே வச்சு எரித்து கொல்றாங்க. மறுபடியும் சாம்சனுக்கு ரொம்ப கோவப்பட்டு அநேக ஜனங்களை சாம்சன் கொலை செய்யறாரு. எப்பெல்லாம் சாம்சன் பிலிஸ்தியர் சாம்சனுக்கு விரோதமாய் வரும்பொழுது எல்லாம் தேவன் அவனுக்கு பலத்தை கொடுக்கிறாரு. அவனுக்கு பலத்தை கொடுத்து அநேகரை கொலை செய்யறதுக்கு உண்டான சக்தியை தேவன் கொடுக்கிறாரு. ஒரு இடத்துல பார்த்தோம்னா, கழுதையினுடைய தாடை எலும்பு எல்லாம் அவன் 1000 பேரை கொலை செய்யறாருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். 16வது அதிகாரத்துல 1வது வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா, சாம்சன் என்ன செய்யறாருன்னா, பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனார்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சாம்சன் கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்கள் தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் அபிஷேகத்த ஒரு மனிதன், ஆனா அவர் தவறான காரியங்கள் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. 16:5 நம்ம பார்த்தோம்னா, சாம்சன் தெலிலியான்னு சொன்ன ஒரு பெண்ணை விரும்புறாரு. விரும்பி அந்த பெண் என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாமே செய்யறத நம்ம பார்க்க முடியும். தெலிலியா இடம் 16:5 பார்த்தோம்னா, தெலிலியா இடம் பெலிஸ்தியர் அதிபதிகள் போய் சொல்றாங்க, உனக்கு 1100 வெள்ளிக்காசு தரோம், நீ என்ன பண்றனா சாம்சனுடைய பலன் எதுல இருக்குங்கிறத நீ கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு தெலிலியால் கிட்ட அந்த பிலிஸ்தியர் அதிபதிகள் எல்லாம் போய் சொல்றாங்க. அப்போ இந்த தெலிலியால் சாம்சன் கிட்ட கேட்கும் பொழுது 3 தடவை சாம்சன் பொய் சொல்றாரு. அப்புறம் ரொம்ப அவ கேட்டுட்டே ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும் பொழுது சாம்சன் தெலிலியா ரொம்ப நேசிக்கிறதுனால சாம்சன் சொல்லிடுறாரு, என்னுடைய முடி தேவனுக்கு நஸ்ரேய விரதத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ளது, அதனால தான் என் முடி இவ்வளவு நீளமா வளர்ந்திருக்கிறது, சவரனுடைய கத்தி என்னுடைய தலையில படக்கூடாது, இதுதான் ரகசியம் சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு.
அப்போ வந்து இந்த தெலீலியாள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவளோட மடியில நித்திர பண்ண வச்சு அவனுடைய தலையில இருக்கிற 7 சடைய வந்து அவ கட் பண்ணி போடுறாங்க. அந்த டைம்ல பிலிஸ்தியர் வர்றாங்க, சாம்சனை பிடிக்கிறாங்க. சாம்சனுடைய தேவன் கொடுத்திருக்கிற அந்த பலன் போயிடுச்சு அவர்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அந்த பிலிஸ்தியர் வந்து அவனை பிடிச்சிட்டு போய் கண்ணை பிடுங்கி குருடாக்கி அவனை சிறைச்சாலையில போடுறாங்க. அதுக்கு ஒரு நாள் பார்த்தோம்னா 16வது அதிகாரம் 27வது வசனத்துல பார்த்தோம்னா அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தியரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்க பார்த்தோம்னா அங்க ஒரு ஃபெஸ்டிவல், அங்க ஒரு செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல சிம்சோனை கொண்டு வந்து, அவர் குருடா இருக்கிறாரு, அவரை கொண்டு வந்து அவரை ஃபன் பண்ணி அவரை ஜோக் பண்ணி எல்லாரும் சேர்ந்து சிரிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்பொழுது 28வது வசனத்தை பார்த்தோம்னா அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. அவருக்கு ரொம்ப வேதனையாகி அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயம் மாத்திரம் என்னை வந்து நினைத்தருளும் கர்த்தாவேன்னு சொல்லிட்டு அவர் கர்த்தரை நோக்கி அங்க கூப்பிடுறாரு. அந்த நேரத்துல தேவன் வந்து மறுபடியும் சிம்சோனுக்கு பலத்தை கொடுக்கறாரு. அவரு சாம்சன் என்ன பண்றாருன்னா அந்த 2 தூணுக்கு நடுவுல நின்னு அவர் இழுத்து போடும் பொழுது உயிரோடு இருந்த நாட்கள்ல அவர் கொலை செஞ்சதை காட்டிலும் அவர் மரித்து போற சமயத்துல அவர் நிறைய பேரை கொன்னாருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். சாம்சனுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா தேவன் அவருக்கு வச்சிருந்த பிளான் வந்து பயங்கரமான ஒரு பிளான். அவர் கருவில் இருக்கும் பொழுதே தேவன் வந்து நிறைய காரியங்கள் அவருக்காக வச்சு பலத்தை கொடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் ஜட்ஜா இருந்து அவர் என்னென்னவோ செய்ய வேண்டியது இருந்துச்சு. ஆனா அவர் இந்த உலக இச்சையினால, இந்த பெண்ணினோடு இருந்த காரியங்கள், தேவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மீறினால அவர் வந்து அந்த பலத்தை அவர் இழந்துட்டாரு. ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாலும் அவர் தவறி போயிட முடியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது, தவறுவாங்க. ஆனாலும் இங்க அவர் மனம் திரும்பி அந்த கடைசி நேரத்துல பலத்தை பெற்றுக்கொண்டாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா பலவீனம் நம்மளுக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா தேவனிடத்துல அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம அந்த கரெக்ட் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம விழுந்திருக்கோம் சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணணும். சாம்சன் பார்த்தோம்னா மனம் திரும்பி உடனே தேவனுடைய வல்லமை வந்து அவர்கிட்ட புறப்படாது. அதோட போல அவர் மனம் திரும்பும் போது அவர் தேவனிடத்துல கேட்டு போது அந்த வல்லமை வந்துச்சு. அந்த தோல்வியில இருந்த ஒரு தோல்வி வந்தா மறுபடியும் நம்ம மனம் திரும்பும் போது தேவன் நம்மளுக்கு கொடுக்க நல்ல தகப்பனா இருக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல நம்மளுடைய பலவீனங்களை வந்து நம்ம சரி செய்யலைன்னா நம்ம ஆபத்துல போய் விழுந்துடுவோம்னு சொல்லி இவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இவருக்கு தேவன் வந்து நல்ல ஆயுச வச்சிருப்பாரு. ஆனா இவர் என்ன செஞ்சிட்டாரு, இவருடைய பாவத்தினால அந்த உலக இச்சையினால அவர் பாதியிலேயே அவருடைய வாழ்க்கையை அவர் முடித்துட்டாரு. அவருக்கு கொடுத்த அபிஷேகம் எல்லாமே அவர் இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய அழைப்புல நம்ம இருந்தாலும் நம்ம வந்து கர்த்தரை பயந்து அவருடைய சித்தத்தின்படி நம்ம போகாம இருந்தோம்னா நம்மளும் விழுந்து போகிற பிள்ளைகளா நம்ம காணப்படும். நம்மளுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமா நம்ம ஜெபிக்கணும். இது உபவாச நாட்களா இருக்கிறது, நம்ம உபவாசித்து கொண்டே இருக்கோம். உபவாசிக்கும் பொழுது அந்த ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்போ இந்த நாட்கள்ல நம்மளுக்காக, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, கணவருக்காக நம்ம விசேஷமா நம்ம ஜெபிக்கணும். சாம்சன் வந்து வெளிப்படையா பார்த்தா அவர் ஸ்ட்ராங்கா இருந்தார். ஆனா உள்ள வந்து அவர் இவ்வளவு வீக்கா இருந்திருக்காருன்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் வந்து ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அவருடைய ஒரு அழைப்பு நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கு, நம்மளுக்கு இருக்கு, நம்ம கணவருக்கு இருக்கு. நம்ம எப்பொழுதுமே தெய்வ பயத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளா காணப்படணும். ஜெபிக்கிறவர்களாக, பைபிள் வசனத்தை படிக்கிறவர்களாக நம்ம பிள்ளைகளும் எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பேரண்ட்ஸா, ஏன்னா எப்பவுமே நம்ம அவங்க கூடயே இருக்க முடியாது. அநேக காரியங்கள், இந்த உலகம் ரொம்ப அசுத்தமான ஒரு உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரியிறான்னு சொன்னது போல மீடியா வழியாக, இன்டர்நெட் வழியாக நம்மளுக்கு தெரியாது. நம்ம பசங்க படிக்கிறாங்க, வெளியில போறாங்க, எப்பவுமே நம்மளுக்கு அவங்க கூட இருக்க முடியாது. ஆனா நம்மளுடைய ஜெபம் வந்து தேவன் வந்து அவங்களுடைய இருதயத்துல யோசிப்பு பாவத்தை விட்டு ஓடினது போல அவங்க இருதயத்துல ஒரு பயத்தை கொடுப்பாரு. ஒரு இது மேலலாம் ஆசை வராது. இந்த இச்சை, இந்த பெண்கள் இடத்துல இருக்கிற காரியங்கள், அந்த சின்ன சின்ன உலக ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள்னால அந்த பெரிய ஒரு அழைப்புல இருந்து பிள்ளைகள் நம்ம
யாருமே விட்டு போயிடாதபடி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஏசப்பா, இந்த நேரத்துல கூட அப்ப எங்களுக்காக கொடுத்த அப்பா இந்த மெசேஜுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த மெசேஜின் வழியாக அப்பா எங்களுடைய வாழ்க்கையில அப்ப எங்களை உமது கரங்கள்ல தருகிறோம், எங்க கணவர் உமது கரங்கள்ல தருகிறோம், எங்க பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் அப்பா உம்முடைய கரங்கள்ல தருகிறோமே அப்பா. அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் ஒரு பொழுதும் கெட்டு போயிடக்கூடாது அப்ப உம்முடைய அழைப்பை விட்டு நாங்க விலகி போயிடக்கூடாது அப்பா ஆண்டவரே. உம்முடைய அழைப்புல அப்பா நாங்க ஸ்ட்ராங்கா நிற்கிற பிள்ளைகளாய் அப்பா இருக்க உதவி செய்யுங்கப்பா. அப்ப யாரெல்லாம் இந்த நேரத்துல அப்ப நாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்க பண்ணியிருந்தா அப்ப மன்னிங்க அப்பா. சாம்சன் மனம் திரும்பி வந்தது போல நாங்க இந்த நேரத்துல அப்ப மனம் திரும்பி உங்களுடைய பாதத்துல வருகிறோம் அப்பா. இந்த உலக ஆசை எங்களுக்கு வேண்டாம், அழிந்து போகிற இந்த உலகத்துல அப்ப எங்களுக்கு தேவையில்லாத ஆசைகள் எதுவும் வேண்டாம்ப்பா. நீங்க போதும் உம்முடைய பாதத்துல அப்பா. மரியாதை போல நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாங்க எங்க பிள்ளைகள் எங்க கணவர் காணப்படணுமே அப்பா. அப்ப எங்களுக்கு வச்சிருக்கிற அபிஷேகம், எங்களுக்கு வச்சிருக்கிற எல்லா ஆண்டவரே பிளஸிங்ஸும் நாங்க என்ன செய்யணும்னு நீங்க சித்தமா இருக்கீங்களோ எங்கள் வழியாக, எங்க பிள்ளைகள் வழியாக, கணவர் வழியாக நீங்க நிறைவேற்றுங்கப்பா. உங்களுடைய ஆண்டவரே வேதம் எங்க பாதைக்கு வெளிச்சமா இருக்கணும். நாங்க இந்த தேசத்துக்கு உப்பா இருக்கணும். நாங்க அநேகருக்கு வெளிச்சமா இருக்கணும். எங்க பிள்ளைகள் அநேகருக்கு உப்பாக வெளிச்சமாக இருக்கணுமே அப்பா. எங்க பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. பிள்ளைகளோட எல்லா சீக்ரெட் சின்ஸ்ல இருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால் அவங்க பெற்றுக் கொள்ளட்டுமே அப்பா. என்னென்ன காரியத்தினால அவங்க விட முடியாம ஆண்டவரே அடிக்ஷன்ல இருக்காங்களோ எல்லாவற்றையும் எங்க பிள்ளைகளை ஆண்டவரே அதிகாரத்தோட பேரண்ட்ஸ்ன்னு சொல்லி அதிகாரத்தோட கூட நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க பிள்ளைகளை விட்டு அது போகட்டும். எங்க பிள்ளைகள் உங்களுடைய அழைப்பை நோக்கி வரட்டும் அப்ப. பிள்ளைகள் ஆண்டவர் பேர் பேரா நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அப்ப உங்களுடைய கரங்களில் நாங்க அவங்களை தருகிறோம் அப்பா. உங்களுடைய அபிஷேகம் அவங்களுக்கு இருக்கணும் அப்ப. உங்களுடைய பிளான்ஸ் அவங்க வழியா நிறைவேறணும். உலக ஆசைக்கு பின்னாக போகாத பிள்ளைகளாய் அப்ப யோசிப்பை போல அப்ப ஆண்டவரே ஓடுகிற பிள்ளைகளாய் அப்ப ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து உங்களுடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்ற போற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஆமேனப்பா. அப்ப எங்கள் வெளிச்சம் எங்க ஜீவன் எல்லாமே நீங்க மட்டுமே தாங்கப்பா. ஆமேன். அப்ப எங்களை பூர்ணமா பாதத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைச்சு பாதுகாத்தது போல ஆண்டவரே யோபை பாதுகாத்தது போல எங்க குடும்பத்தை பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கிருபைக்காய் நன்றி. இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன்.